ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அத்தி புத்தார் போல் எங்களுக்கு ஒரு பனம்பழம் கிடைத்திருக்குது. நம்ம டவுனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பழம்லாம் கிடைக்காது. ஒரு பழம் மட்டும் கிடச்சிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையில இதுதான் சாப்பிடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாப்பிடுங்க அப்படின்னா, நாங்கள் இப்போல்லாம் நாங்கள் கேக்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் இவங்க சின்ன பிள்ளைங்க பசங்க படிக்கிற காலங்களில் நாங்களாம் இதுதான் சாப்பிடுவோம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதுதான் சாப்பிடுவோம். காலையில் தூங்கி எந்திரிக்கவுமே போய் இதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கிடைக்காது அப்போல்லாம். இதை எடுக்கிறதுக்கு நாங்களும் ஓடி போய் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா இது ரொம்ப நார் சத்து உள்ளது, குளிர்ச்சியானது, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். இது இந்த கொட்டையை மாடு சாப்பிட்டு நிறைய போடும். அதுவும் எடுத்து மணல் வச்சு இந்த கொட்டையை செம்பி வச்சோம்னா கிழங்கு வரும். அதுதான் கிழங்கு. அதுவும் நல்லது உடம்புக்கு. மண்ணிலேருந்து வர்றது. இந்த ஃபஸ்ட்டு நொங்கு வருது. நொங்குக்கு அப்புறம் கடிக்கான்னு சொல்லிட்டு கட்டியாக வரும். அதுக்கப்புறம் தான் பழமாக கிடைக்கிது. இது ரொம்ப சத்து உள்ளது, நார் சத்து உள்ளது தான் இது. நாங்கள் சின்ன பிள்ளையில் இதெல்லாம் இதை கட் பண்ணி இப்போ சுடுறதும் இருக்குது. அப்போ கட் பண்ணி அப்படியே சட்டியில் வச்சு அவிச்சு சாப்பிட்றதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி கட் பண்ணி வேக வச்சு சாப்பிட்றது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்து நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.